ஏய் உனக்கு தெரியுமா அதை சொல்லு. 2 நான் முட்டா போல நீ எல்லாம் பேசுறேன்மா பெரிய அறிவாளி மாதிரி பேசுனேன். மொத்தம் 3 வித்தியாசம். எங்கட எழுத்து பேசணுங்கிறதுக்காக அப்படி கிடையாது, பொய் சொல்லாத உண்மையை பேசு. பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்திலே வந்துருச்சு. என்னது? உலகத்தின் 2 கண்கள். வித்தியாசம் 2. எப்படி என்னென்ன? ராமாயணம் மகாபாரதம். ஏறு அவ்வளவுதான். ராமாயண மகாபாரதம். சிவரகசியம்னு ஒன்று இருக்கு. அது இல்லை. ஏன் அது சொல்லக்கூடாது பாஸ். ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிறேன். என்ன அது? என்னது? சிவரகசியம். சிவ ரகசியம். ரகசியத்தை சொல்லாமா பாஸ்? ஏய் ரகசியத்தை சொல்லக்கூடாதுயா. அதை சொல்லுங்க. நான் சொன்ன சிவரகசியம். நம்ம ரகசியத்தையே சொல்லக்கூடாதுங்க. சிவ ரகசியத்தையும் சொல்லலாமா? ராமாயணத்தை மகாபாரதம் சொன்னவன் ஏன் அதை நான் சொல்லலை? அது ரகசியங்களால தானே மூடி வச்சேன். நீங்க டப்புனு போட்டு உடச்சு பிடிங்க. என்ன பெரிய மனுஷன் நீங்க போங்க. உங்களுக்கு என்ன அது பக்கம் பார்த்தா? சரி ராமாயணத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? அப்படி கேளியா? சமஸ்கிருதத்தில் எழுதுனது யாரு? மீகி. ஏய் பதில் சொன்னா தெரிஞ்சா சொல்லு. அதனால மீகிங்கிற மீகிதான். வால்மீகி. அதை தனியா சுருக்கமா சொன்னேன். வால்மீகி ஷார்ட் அமீகி. யாரு உங்களை பெருமாள் ராஜ் முழுசா கூப்பிடுறாங்களா? பெருமாள் சில பேர் ராஜ் அப்படிமா. ஆமா அது மாதிரி மீகி. பரவி. சரி சமஸ்கிருதம் எழுதினவர் தமிழாக்கம் செய்தவர் யாரா தெரியுமா? நம்ம பசங்க. தமிழ் பசங்க. யார் யாரு? கம்பே ஒட்டோத்தேன். அப்படி சொல்லியா? ஒட்டக்குத்தரும் கம்பரும் தமிழாக்கம் முதல் பண்ணாங்க. முறைப்படி தமிழாக்கம் செய்தவர் யார் தெரியுமா? ஒட்டக்குத்தர் தான். அதெல்லாம். ஆனால் முறைப்படி தமிழாக்கம் செய்யாதவர் வந்து கம்பர். கம்பர். சோழ மன்னர் கூப்பிடுறாரு, கம்பரை ஒட்டக்குத்தரை இருவர் வாருங்கள், ராமாயணத்தை தமிழாக்கம் செய்து விட்டீர்களா என்று. ஒட்டக்குத்தன் சொன்னா எழுதுனது உண்மையா சொன்னார். கடலை கண்டேன் என்று சொன்னார். கடல் கண்ட படலத்தை கடலை கண்டேன் என்று சொல்கிறார். கம்பர் எழுதல. என்னடா செய்ய போறோம்னு யோசிக்கிறாரு. உடனே சொல்றாருங்க, அதையும் தாண்டி சேதுபதின படலம் கண்டேன் என்று சொல்கிறார். ஆஹா கம்பர் பொய் சொல்றாருங்கிற விஷயம் தெரியப்படுகிறது. ஒட்டக்குத்தன் சொன்ன மன்னரே கம்பர் எழுதாமலே எழுதியது என்று பொய் சொல்கிறார். அப்படியானால் அதிலிருந்து அந்த இடத்துல இருந்து கவி சொல்ல சொல்லுங்கிறார். கலைவாணியுடைய முழு அருள் பெற்றதுனால உடனே கவி பாடினார். யாரு? கம்பர். அப்படி சொல்லுங்க. தெளிவா நீங்க படிச்சதுனால தான் இவ்வளவு பேசுறீங்க. ஆமா இல்லனா சொல்ல முடியல. உடனே கம்பர் கவி பாடினார். பாடினார்ல? என்ன கவி பாடினாரு? அருமையான கவி. ஏய் அருமையான கவி என்ன கவி? அதானே கவியை சொல்லியா? நான் சொல்லவா? சொல்லு. என்ன கவி பாடினார்? கேட்க வேண்டியதானே. இது போய் பெருசா. அதாவது சோழ மன்னனுடைய அவையிலே 2 புலவர்கள் யாருன்னா ஒட்டக்குத்தனும் கம்பனும். ஆமா. ராமாயணத்தை நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்க்கிறார். கூப்பிட்டு சொல்றாரு. ஆமா. 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பாங்கிட்டாரு. அப்போ ஒட்டக்குத்தன் படப்படன்னு எழுத ஆரம்பிச்சிடறான். ஆமா. கம்பர் கொஞ்சம் நம்மள மாதிரி சோப்பு பருவலி அப்படியே ஜாலியை சுத்திட்டே இருக்கப்ப கேட்க எழுதி கொடுப்போம்டா அப்படின்னு. திடீர்னு மன்னர் கேட்டுப்படுறாரு, எப்பா எது வரைக்கும் எழுதிருக்கீங்க? இவன் உள்ளது சொல்றேன். ஒட்டக்குத்தன் கடல் கண்ட படம் வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ கம்பர் நீ என்னையா அவனு பார்த்தாரு. அதையும் தாண்டி சேதம் பண்ணணும். இவனை காட்டிலும் கூடுதலாக சொல்லணும்னு அதையும் தாண்டி சேதம் படணும்னு சொன்னான். ஆனால் கூடவே இருந்த ஒட்டக்குத்தனுக்கு தெரியாதா கம்பை எழுதலன்னு. அவன் எதுக்காக அந்த கவியை பாட சொன்னான்னா சோழ மன்னங்கிட்ட கம்பரை கோர்த்து விடுறதுக்காக, காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு பாட சொன்னான். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. இந்த கதையை நம்ம சும்மா அப்படி வசனமா பேசுறதை காட்டலும் அது உள்ள கதாபாத்திரங்களா மாறி நம்ம நடிச்சு காமிச்சோன்னு வைங்களேன். இங்கே பாரு, நீ நடிக்காம எனக்கு தேவையில்லை. கம்பர் என்ன கவி பாடினாருங்கிற விஷயத்த மக்கள் மத்தியில் நீ சொல்லிட்டு மட்டும் போயிரு. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு தான் கேட்கிறேன். நடிக்கலாமா? நீ பெரிய நடிகன் எனக்கு தெரியும். நீ நடி. ஆனா கம்பன் என்ன கவி பாடினான்னு சொல்லிட்டு நீ போ. நீங்க ரெடியா? நீங்க நடிக்க ரெடியா? நான் நடிக்கணுமா? ஆமா 3 கதாபாத்திரம் இருக்கு. அப்படியா? சோழ மன்னன் கம்பன் ஒட்டக்குத்தன் 3 பேர் வேணும்ல. ஆமா. நீங்க நடிக்கிறீங்களா? இல்லை நீ உங்களுக்கு அளவுக்கு நடிக்க தெரியலனாலும் ஏதோ ஓரளவு உங்களை பார்த்து நடிக்கிறேன் நான். அப்படி இல்லை, நீங்களும் பெரிய நடிகர். சொல்லுங்க. நல்லா தெரியும். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுறேன். இந்த இடத்துல கம்பன் ஒட்டக்குத்தன் சோழ மன்னன் 3 கேரக்டர் 3 இருக்காங்க. இதில் நீங்கள் வந்து கம்பர் இருக்கனே. கலைவாணிய முழு அருள் பெற்றவனே கம்பர் தானே. எங்கள் அம்மா. இப்போ நான் வந்து ஒட்டக்குத்தர். இப்போ சோழ மன்னனுக்கு ஆள் வேணுமே. மக்கள் இருக்காங்கல்ல. மன்னர்னா ஒரு ஆள் தான் இருக்காங்க. 3 பேர் இருந்தால் அது மாநாடு. மன்னர்னா ஒருத்தர் யாரையா மன்னர் என்ன இடத்துல போய் கூட்டியார முடியும்? இங்கே மாபெரும் நடிகர், இங்கே ஒரு நடிகர் இருக்காரு. யார் இருக்காரு? ராஜபாட்டர் அங்கத்தோர மாதிரி. ராஜபாட்டர் அங்கத்தோர ஒருத்தர் வந்திருக்காரா? அவர் சீனிவாசன் வந்திருக்காரு. அவர் இல்ல, இவரும் அப்படித்தான் ராஜபாட்டர் மாதிரி பெரிய நடிகர். அப்படியா? துறை. ஓ ரங்க துறை. இது துறை ரங்கா. துறை ரங்கா. துறை துறை துறைன்னு வா பாப்பா. ஓடியா ராஜா. சோழ மன்னர் பராக், சோழ மன்னர் பராக். அமைதி அமைதி. டேய் டேய் மன்னர். சரி இப்போ என்னமோ சொல்லிட்டு வந்தேன். என்ன? சோழ மன்னர் வர்றார் பராக் அப்படின்னு. சோழ மன்னர் பராக் இல்லை, நீ கிராக் மாதிரி இருக்க.
சோழ மன்னன் பரார்னு சொல்றது இன்னொருத்தன் சொல்லிட்டு போகணும், நம்ம பின்னாடி வரணும். நீ ஏவா சொல்லிட்டு வருவே? அவங்க 2 பேரும் இன்னைக்கு லீவ் போட்டாங்க, அதனால நானே சொல்லிட்டு வரேன். என்ன காஸ்டியூம்டா அது? எனக்கும் தெரியும், ஒரே கன்ஃபியூஸா இருக்கே. படிச்சு வச்சு ரெண்டும் சேர்ந்து என்னைய. சரி, இப்போதைக்கு நீ சோழ மன்னன். சரி, சரியா? அந்த கதை தெரியும்ல? தெரியும் தெரியும். கம்பளி ஒட்டக்கத்திரி வந்து தமிழாக்கம். அதுதான். சரி, ஓகே, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கம்பரும் ஒட்டக்கூத்தரும் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் ஒட்டக்கூத்தர், நான் கம்பர். இந்த இடத்திலே மன்னர் இடத்திலே நாம் எந்த வரையிலும் ராமாயணத்தை எழுதினோம் என்பதை நாம் பேச வேண்டும். அதனாலே நாம் கம்பர் இடத்திலே இருவரும், சோழ மன்னர் இடத்திலே கம்பர் நானும் கேட்கிறேன், ஒட்டக்கூத்தர் நீங்களும் கேளுங்கள். இருவரும் முதல்ல அவர் அனுமதி பெற்று பேச ஆரம்பிப்போம். அப்படியா? மன்னா, மன்னர் அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு போறாப்ல. ஏங்க நீங்க ஏப்பா மன்னர்? டேய் என்ன அங்க கஞ்சா குடிக்கினாயா? என்ன ஏன்டா ரிக்ஷா ஓட்டுற பயலாட்டு அங்கே போய் இருக்குதா உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு ஏன் சேர் போட்டு? மன்னர் எங்கேயா உட்காருன்னு? நீ சோழ நாட்டுக்கு மன்னனா சங்கத்துக்கு வாட்ச்மேனா? நீ சங்கத்து வாட்ச்மேனு கூட உள்ள பாய் போட்டு ஜாராளமா படுத்து தூங்கி குளிச்சுட்டு போறாங்க. அவர் சொல்லிட்டாரு, சாகரதி நான் அதை விட்டு போக மாட்டேன். எப்படி போவ? இந்த சவரி எங்க கிடைக்கும்? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு தான் அங்க ஆசிரம் போட்டுருக்கல. எனக்கா? சரி, வேற யார் வர்றாங்கன்னு பார்த்தேன். முதல்ல சொல்ல முடியாது. ஆரம்பிங்க சபைய. லூசு போல. மன்னா, என்ன எங்கள் இருவரையும் தாங்கள் மொழிபெயர்க்க சொன்னீரே? ஆமா, ராமாயணத்தை தமிழிலே மொழிபெயர்க்க சொன்னேன். மலையா? மலை இல்லையா, பலே. பலையா? சரி, தாங்கள் எங்களை கேளுங்கள். ஆமா, ஒட்டக்கூத்தரே, மன்னா, ராமாயணத்தை தமிழாக்கம் செய்ய சொன்னேன், தாங்கள் செய்து விட்டீர்களா? எழுதிவிட்டேன் மன்னா. நிச்சயமாக. கடல் கண்ட படலம் வரை நான் எழுதியிருக்கிறேன். கடல் கண்ட படலம். அருமை 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 அருமை, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா ஆமா, இன்று ஒரு மாலை தான் இருக்கு, இதையும் கொடுத்து நான் சும்மா உட்காந்துருக்கதா? அப்புறம் கம்பரே, நலமா இருக்கிறீர்களா? ஆமா, இந்த தமிழாக்கம் செய்ய சொன்னேனே, ராமாயணத்தை தமிழாக்கம் செய்து விட்டீர்களா? தாங்களும் எதுவரை? அதையும் தாண்டி அவர் எழுதிய விட அதையும் தாண்டி சேது மண்டல படலம். அருமை மன்னா. என்ன என்ன நொன்னா? வாருங்களுக்கு. அழைத்ததன் காரணம் அவர் எது சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவதா? என்ன செய்ய வேண்டும்? என்னை தாண்டி சேதுபதன உடலும் வரை எழுதியிருக்கேன் என்று சொன்னாரே, அதனால சொன்னார். எழுதியில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதிலும் சந்தேகமா? அப்படி ஒருவேளை அவர் எழுதியிருந்தால் அதுல இருந்து ஒரு கவியை பாடச் சொல்லுங்க. அவ்வளவுதானே? கம்பரே மன்னா, சேதுபதன படலம் தாண்டி எழுதி உள்ளீர்கள். ஆமா, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அதுல இருந்து ஒரு கவி சொல்லுங்களே. எதுக்கு? கேட்கறதுக்கு தான். ஏய் உட்கார் போய். ஏயா சோழ மன்னர், மன்னரை மரியாதை இல்லாம பேசுறது அவையே. சோழ மன்னர் டப்புன்னு அடிச்சு போடுங்க. யார் இங்க? கம்பர் பெருமானே. ஒருத்தரங்க. டேய் கூத்தன் என்ன அசிங்கப்படுத்து. கதை தெரியுமா தெரியாதா? தெரியும். டேய் என்ன சொல்ல கூடாது. அடிச்சு போடுங்க டப்புன்னு. அப்படி பேச கூடாது. எல்லாரும் கையில கம்பர் என்ன பாட்டு பாடுனா நீ பாடுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏய் சொல்லியிருக்கேன். நீ என்ன கம்பர் கை வைக்கிறார்? சபையில் நாவடக்கும் புலவர்களுக்கும் சர்ச்சை இருக்கு. சோழ மன்னரை யாரங்க? என்ன டேய் அசியமா பேசுறதுல போய் உட்காரு. சொல்லிக்கிட்டே வர நான் பாட்டு பாட சொன்னேன், புரியுமா உனக்கு? மன்னா, ஏய் கம்பர் என்ன பாட்டு பாடினாலும் நான் மக்கள்கிட்ட கேட்டேன். கம்பர் என்ன பாட்டு நிவர்த்தனை கேட்டேன் நானே. கம்பர் பாடிய பாடல் தானே? ஆமா, என்ன பாட்டு பாடினாரு? யார் கம்பர்? எங்க? இங்கே இந்த இடத்தில் யார் கம்பர்? இப்ப நான் அவை தாங்கள் தானே. அப்ப தாங்கள் தானே பாட வேண்டும். கம்பர் சரியா தானே பாட வேண்டும். நான் எப்படியா பாட முடியும்? பாவம் கம்பரே குழம்பி விட்டார். பாருங்கள் மன்னா, இதுல வாய் வேற வார்த்தை தடிக்கிறது. டேய் டேய் ஏங்க விரல் எடுத்து ஏங்க என்ன குத்து பாக்குற? அதுவெல்லாம் தெரியாது கம்பரே. தாங்கள் கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லும் பொழுது நீங்கள் கம்பர் என்று சொல்லும் பொழுது ஆஹா கலைவாணியின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டீர்களா? ஆமாம். தாங்கள் அப்பொழுதே சொல்லியிருக்க வேண்டும். நான் கம்பன் அல்ல, நான் ஒட்டக்கூத்தன் என்று சொல்லியிருந்தால் நான் கதாபாத்திரத்தை மாற்றி வைப்பேன். ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து பின்வாங்கினால் ஒரு கவி மட்டும் சொன்னால் போதும். என்ன விவரம் பார்த்தீங்களா? என் விரல் எடுத்து என் கண்ணை குத்துறியா? பாடுகிறேன். குமுதமிட்ட குடவரை குத்தரி திமிதமிட்டு திரியும் திரைகடல் துமித ஊர் புக வானவர் சொல்லினர்
அமுதம் என்னும் எழுமுனும் ஆசையால். சபாஷ். இந்த கவியத்தான் கம்பர் பாடினார். போதுமா? சபை கலையலாம். மக்கள் மத்தியிலே நான் இந்த இத்துடன் சபை கலைகிறது. ஏய் இங்க வா. ஏய் இங்க வாயா. என்ன? நான் பாடினேனே பாடல் மன்னா, நான் பாடினேனே பாடல் கவனித்தேன். அந்த பாடலிலே ஒரே ஒரு இடத்திலே பிழை கண்டுபிடிப்பார் ஒட்டக்குத்தர். இருக்கிறது அதை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒட்டக்குத்தரை கேளுங்கள். கம்பர் இருங்க அங்க உட்காருங்க. எதுக்கு இருந்தாலும் அவசரப்பட்டு இங்க வந்து வாங்க மைக் இல்லையா? வச்சுக்கிட்டு சோழ மன்னர் நீங்க ஒரு அட்டை கட்டிக்கணும் மன்னா. இவர் ஒட்டக்குத்தரை நான் பாடிய பாடலே ஒரு குற்றம் இருக்குது. அது எந்த இடத்துல என்று கேளுங்க. தண்ணீர் அறிந்து விட்டு வருகிறேன். கம்பரே இதுல அப்படி ஒரு ஒட்டக்குத்தரை கேளுங்க. என்னமோ கண்டுபிடிக்கணும். ஒட்டக்குத்தரே கம்பரே மறுபடியும் போய் ஒழுங்கா மீண்டும் சரியா எழுதி கொண்டு வர சொல்ல வேண்டியானே. குற்றம் இருக்கிறது என்று அவருக்கே தெரிந்திருக்கிறது. பிறகு ஏன் அதை நான் ஒட்டக்குத்தன் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியே இருந்தா மாத்தி எழுதி விட்டு சொல்ல வேண்டியதானே. கம்பரே கம்பரே எழுதிய ஆமாம். என் பாட்டிலே என்ன குறை கண்டிருத்தாங்கள்? யாரா பண்ணது? நான் தான். ஏய் கிறுக்கு பையலா நீ. கவி பாடினது நானு மக்கள் முன்னால. அப்புறம் திரும்பி நீ பாடணும் சொல்றேனே கிறுக்கு பையலா நீ. ஏண்டா அந்த கவியை புரிகிறதா இல்லையா? இந்த கவியை பாடினது யாரு? பாடினது கம்பர் தானே மனே. நான் பாடல. அப்புறம் பாடுறப்ப நான் பாடுறத திருப்பிட்டு என்ன பிள்ளைங்க கண்டுபிடிக்கல. ஆத்திரப்படுவது அறிவுக்கு வேலை இல்லை. என்ன? கம்பர் எங்க நின்றார்? தாங்கள் நிற்கும் இடத்தில் நின்றார். இங்கே நின்றால் கம்பர், அங்கே நின்றால் ஒட்டக்குத்தர், இங்கே அமர்ந்திருந்தால் சோழ மன்னர். இப்பொழுது நான் யார் சொல்லுங்கள்? கம்பர். சபாஷ். ஒட்டக்குத்தரே மன்னருக்கு விளங்கி விட்டது. பிறகு என்ன? என் பாடலில் எங்கே குறை கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்கள். ஏய் இதெல்லாம் இல்லாத வேலை நம்ம எங்க வரமாட்டேன். நான் வரவே மாட்டேன். உண்மை யார் அங்க போக சொன்னது? நான் பிழை கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா மன்னரே நான் பிழை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே. கம்பரே தாங்கள் பாடிய பாடலிலே பிழை இருக்கிறது. பிழை இருக்கிறது. அதுதான் என்ன பிழை? அப்படியா? ஆமா. அப்படியானால் மன்னா கம்பரை மறுபடியும் அந்த கவியை சொல்ல சொல்லுங்கள். எழுதியவருக்கு சொல்ல தெரியாதா என்ன? கம்பரே மீண்டும் ஒரு முறை அந்த கவி ஒரு முறை பாடியாகிவிட்டது. ஒரு முறை பாடியாகிவிட்டது. மீண்டும் பாடியாக்காதீர்கள். நான் பாடிவிட்டேன் அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் பாட சொல்லி பதில சோழ மன்னர். சோழ மன்னர் நான் அடி அடிச்சு பாட சொல்லுப்பா. ஆளே பாரு. பாட சொல்லுப்பா அவரை. சும்மா சொல்லிக்கிட்டு அப்புறம் என்னையவே குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தா. கம்பரே தயவு செய்து மன்னருக்கு மரியாதை கொடுத்து சரி அவைக்கும் மரியாதை இல்ல மன்னா நீங்க அவரை பாட சொல்லுங்க அந்த கவியை. நான் அப்பத்தையும் சொல்லுவேன். சொல்லுங்க கம்பரே. கம்பரே கவியை பாடுங்கள். கூத்தர் வருமானு எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு யாரு சொல்றாரு? உண்மைத்தானையா கம்பரே? பாடி தொலையும் ஐயா. ஆம். நானா? ஆமா. நான் கம்பரா? நான் கம்பரா? சுவாமிகள் மன்னரே ஒட்டக்குத்தரே இப்படி வாருங்கள். கம்பரே கம்பரே பாடும். என்னையா மறுபடியும் ஒரு முறை குமுதமிட்ட குளவரை குத்தரில் திமுதமிட்டு திரியும் திரகரு குமுத ஊர்வானது அமுதம் என்னும் இளம ஆசையா. சபாஷ். கவியை பாடினீங்களே எங்கே? எங்க கண்டுபிடி. குற்றம் கண்டுபிடிங்கள். ஏய் கண்டுபிடிக்க சொல்லியா? எத்தனை முறை சொல்லுவது? உங்களுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? மண்டையில பூ சுட்டு கொண்டதால் போதுமா? ஏய் சண்டை செய்து கொள்ளாதீங்கடா. ஒட்டக்குத்தரும் கம்பரும் மறுபடியும் அந்த பாடலை பாடுங்கள் பார்க்கலாம். கம்பரே டேய் நீங்க யாரு? நீங்க எப்ப அங்க போறீங்க? நான் மன்னர்யா. யாரு? நானு. இப்ப நாங்க ரெண்டு பேரும். இப்ப நானே. நீ ஒட்டக்குத்தரு நீ கம்பரு. யாரு ஒட்டக்குத்தரு? நீ வந்து முதல்ல குத்தரு. ஏய் பாடுங்கடா. மன்னரே அப்புறம் யார் ஒட்டக்குத்தரு? அப்புறம் முதல்ல வந்து சோழ மன்னர் யாரு? டேய் முதல்ல சோழ மன்னர் முதல்ல ஒட்டக்குத்தரு தான். டேய் கம்பரு. ஏய் கம்பர்ல. முதல்ல ஒட்டக்குத்தரு. ஒட்டக்குத்தரு யாரு? சொல்றேன் கேக்கணும். கம்பரே. டேய் நான் தான் ஒட்டக்குத்தரு. சோழ மன்னர்.